Hi friends, welcome to Next Generation Nurses Tamil channel. Questions பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிறது பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, the nurse is providing care for a client with cancer of the left lung who will undergo video assisted thoracic surgery in the morning. அதாவது ஒரு நேஸு லெஃப்ட் லங் கேன்சர் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு நாளை காலையில் வீடியோ அசிஸ்ட் thoracic சர்ஜரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கேர் கொடுக்குறோம். த கிளைண்ட் இஸ் நர்வஸ் அண்ட் ஜும்பி அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், பல்ஸ் இஸ் 120, ரெஸ்பிரேஷன் 30 அண்ட் ஷாலோ எக்ஸ்பிரேட்டரி வீசிங் இஸ் அஸ்கல்டேட்டட் இன் த லெஃப்ட் அப்பர் அண்டு லோவர் லங் பொஸ்டீரியர்லி. அப்போ ஸோ பேஷண்ட்டு நாளைக்கு வீடியோ அசிஸ்டட் thoracic சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கும்போது பேஷண்ட்டு லெஃப்ட் லங் கேன்சர் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் பேஷண்ட்டுக்கு வைட்டல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது பேஷண்ட் நர்வஸாக இருக்கிறாங்க, ஜம்பியாக இருக்கிறாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்குது, ஓகே, பல்ஸ் 120 இருக்குது, டெக்கிகார்டியா, ரெஸ்பிரேஷன் 30 இருக்குது, டெக்கிப்னியா, ஷாலோ அண்ட் எக்ஸ்பிரேட்டரி வீசிங் இருக்குது. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ரையாரிட்டி நேசிங் ஆக்ஷன். இப்போ ஒரு லங்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது பேஷண்ட்டுக்கு அண்ட் ஆல்சோ பேஷண்ட்டுக்கு ஏர்வே பேஸில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அக்கார்டிங் டு மாஸ்லா ஹைரார்கி தியரி பேஸில் தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணணும். மாஸ்லா ஹைரார்கி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னு சொல்கிறாங்க, ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன். அப்போ எப்போவுமே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏர்வே ப்ரையாரிட்டியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, கொஸ்டினோட லாஸ்ட் லைனில் ப்ரையாரிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ப்ரையாரிட்டி வைஸ் சினாரியோ கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம மாஸ்லா ஹைரார்கி தியரி பேஸில் ஏபிசியை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ தந்திருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், அட்மினிஸ்டர் ப்ரிஸ்கிரைப்டு இன்ட்ராவீனஸ் மோர்ஃபின் 2 mg டு ரிலீவ் ஆன்சைட்டி. அதாவது பேஷண்ட்டோட ஆன்சைட்டிக்கு ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம மோர்ஃபின் கொடுக்குறது அப்படிங்கிறது ப்ரையாரிட்டியில் வராது. ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டியை ஏர்வே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மென்ஷன் பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? அப்போது ஆன்சைட்டி ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்க, பேஜ் ரெஸ்பிரேட்டரி தெராபிஸ்ட் டு அட்மினிஸ்டர் இன்ஹேல்டு பிராங்கியோடைலேட்டர் நெபுலைசர் ட்ரீட்மெண்ட்டு. ஆஸ் எ ரெஜிஸ்டர் நேஸ் நாம் எப்போவுமே டாக்டர் பேஸில் வரக்கூடிய கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நம்மளுடைய சீனியர் அப்படிங்கிற நேசிங் சூப்பர்வைசர், சார்ஜ் நேஸு, ஸோ இவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், அது போக நமக்கும் டாக்டருக்கு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ரெஸ்பிரேட்டரி தெராபிஸ்ட்டு, டயட்டீஷியன், பிசியோதெராபிஸ்ட்டு, ஸோ இவங்களுக்கும் ஆர்எனுக்கும் ஒரு டைரக்ட் காண்டாக்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளேஸ் ஹெட் ஆஃப் த பெட் இன் ஃபவுலஸ் ஆர் ஹை ஃபவுலஸ் பொசிஷன். ஏர்வே பேஸில் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு பொசிஷன் அப்படிங்கிறது ஃபவுலஸ் பொசிஷன் தான். அப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு கம்ஃபோர்ட் பொசிஷன் அப்படிங்கிறது நேசிங் ஆக்ஷனில் வரும். அப்போது ஆப்ஷன் 3 வந்து நம்ம பெஸ்ட்டாக பார்க்குறோம். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டே வித் த கிளைண்ட் அண்ட் என்கரேஜ் கிளைண்ட் டு டிஸ்கஸ் ஃபீலிங் அபவுட் த சர்ஜரி. இது வந்து பேஷண்ட் கேரில் நம்ம ஒரு பெஸ்ட்டாக பார்க்குறோம், ஆனால் ப்ரையாரிட்டியாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா பேஷண்டோட ஃபீலிங்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும், பிசியாலஜிக்கல் நீட்ஸில் வந்து பேஷண்ட் ஃபீலிங்ஸ் வந்து வராது. அப்போது அக்கார்டிங் டு மாஸ்லா ஹைரார்கி தியரி ஏர்வே பேஸில் நம்ம திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பொசிஷனாக பார்க்குறோம். ஏன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ வந்து டெய்லி நான் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன், தியரி செக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எனி எக்ஸாம்ஸ், நேசிங் ரிலேட்டடாக எனி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.